ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து 5 நம்பர் வாங்க போறோம். அந்த 5 நம்பரோட சம் கண்டுபிடிச்சு சம்ம டோட்டல் டிஸ்ப்ளே பண்ண போறோம். 5 நம்பர்னா அது 5ஆ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நாளைக்கு அது 50 நம்பரா இருக்கலாம், 500 நம்பரா இருக்கலாம். ஓகே, அது இருக்கட்டும். இப்ப 5ஆவே இருக்கட்டும். ஓகே, இந்த 3 லைன் மட்டும் என்ன பண்ணும்? இப்போ சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம எடுத்துருக்கோம் சார். இதுல வந்து நம்ம ஆட் பண்ணி நம்பர் ஸ்டோர் பண்றதுக்காக இதை சரி, இப்ப லைன் நம்பர் 1ல சம்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்க. ரைட். லைன் நம்பர் 2 என்ன பண்ணோம்? அப்படியே ஒவ்வொரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ணு. இது இந்த செகண்ட் லைன் வந்து ஃபார் லூப் சார். இதுல வந்து நமக்கு 5 நம்பர்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக அதுல வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் சொல்லி 5 சோ இன்புட் வாங்குறதுக்காக இந்த அந்த நம்ம ஒவ்வொரு நம்பரையும் வாங்கி இல்ல 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 அப்படி கேட்கல. ஃபார் லூப் என்ன பண்ணுன்னு சொல்லிட்ட, லைன் நம்பர் 3 என்ன பண்ணுன்னு சொல்ற. நான் வந்து அப்படி கேட்கல. நான் கேட்கறது வந்து என்னன்னா, லைன் நம்பர் இப்ப ஃபார் லூப்ல ஐட்ரேஷன்ல இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கும், அடுத்து என்ன நடக்கும்? சரி, ஃபார் லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகும்? அந்த வேரியபிள் அப்படியே தான் சார் இருக்கும், ஆட் ஆகாது சார். இல்ல, அது ஆட் ஆகாது. இன்னும் அதுக்கு நம்ம ப்ரோக்ராமே எழுதல, பிளஸ்ன்னு ஒரு ஆபரேட்டரே போடல, ஆட் ஆகாது. இப்ப எழுதியிருக்க இந்த 3 லைன் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னு கேட்டேன். 5 டைம் யூசர் டு இன்புட் கேக்கும். அதுதான் சார். யூசர் கிட்ட இருந்து 5 நான் எதிர்பார்க்கிற விதம் இப்படி கிடையாது. எஸ் ஜெயசூர்யா, கோ ஹெட். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ஃபார் லூப்ல ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ இதுவா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது நடக்கும். அடுத்து ஃபார் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அடுத்த ஐட்ரேஷன்ல இந்த வேரியபிளோட வேல்யூ இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் இது நடக்கும். அதுக்கப்புறம் இது நடக்கும். அதுக்கப்புறம் ஃபார் லூப்போட அடுத்த ஐட்ரேஷன் போயிடும். இந்த சீக்வன்ஸ் தான் கேட்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, ஓகே சார். இப்போ வந்து சம் அப்படின்றதுல வந்து இனிஷியலா 0 அப்படின்ற வந்து கொடுத்துருக்கேன் சார். ஏன்னா இப்போ நான் உள்ளார வந்து அது நான் இன்னும் போடல, ப்ரோக்ராம் போடல, அது போடுறேன் சொல்றேன். இல்லாத பத்தி பிரச்சனை இல்ல, இருக்கிறத பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கோ ஹெட். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அதுல 5ன்னு கொடுத்துருக்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா 0 to 4 வரையும் வந்து ஒர்க் ஆகும் சார். அதாவது இதுல வந்து 0ல இருந்து 4 வர நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து வாங்கும். நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் வந்து என்டர் இதுல வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இன்புட் வந்து இப்ப புரியுதா? இத நான் ஏன் இத்தனை தடவை ரிப்பீட் பண்ண சொன்னேன்னு இப்ப புரிஞ்சுதா? இப்ப ஒரு கரெக்ஷன் பண்ணல, ஏன் பண்ண? ஒவ்வொரு டைமும் வாங்கும் சார். 5 டைம்ஸ் 5 நம்பர்ஸ் நான் போட்டிருந்தப்போ அது ஒரே டைமா வாங்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு போட்டிருந்தேன். இப்போ வந்து அது ஒவ்வொரு டைமும் அது வந்து கேட்கும் சார் என்டர் நம்பர். ஓகே, சோ இத நான் ஏன் ரிப்பீட் பண்ண சொன்னேன்னு இப்ப புரியுதா? புரியுது சார். ரைட். அந்த தப்புனாலதான் இதை நான் ரிப்பீட் பண்ண சொன்னேன். ஏன்னா
இதுல என்ன தப்பு பண்றோன்றது விளங்கணும். விளங்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ரன் பண்ண இது பண்ணாதான் இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க என்ன தப்பு பண்ணிருக்கோன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் லூப் வந்து 5 தடவை ரன் ஆகும், லைன் நம்பர் 3ல 5 தடவை நம்பர் கெட் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து கிளாரிட்டியே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்றபடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஒண்ணு பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா? அந்த கரெக்ஷன் முன்னாடி தோணுச்சா? சோ இந்த கரெக்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடாது. ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும் போதே மைண்டுக்கு வரணும். என் ப்ரோக்ராம் இப்படிதான் ரன் ஆக போகுது அப்படின்றது நமக்கு மைண்டுக்கு வரணும். எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகணும். சரியா? அந்த பிராக்டிஸ்க்கு வரணும். இதுல என்ன கத்துக்கிட்டோன்றது புரியுதா? எழுதுனது 3 லைன் கோடு தான். அதுல முதல் லைன் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பார்த்தா 2 லைன் கோடு தான் எழுதணும். அந்த 2 லைன்ல எவ்வளவு நேரம் பேசணும்னு புரியுதா? சரி, ரைட். அடுத்து என்ன பண்றோம்? இப்போ வந்து சம் அப்படின்ற வேரியபிள் நம்ம இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குற ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம சம் அப்படின்றதுல 0ன்றத அசைன் பண்ணுறோம். ஸோ 0 பிளஸ் யூசர் கொடுத்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இங்கே வரும் சம் அப்படின்னு. தென் நம்ம வந்து இதை பிரிண்ட் இது லூப்குள்ளாரே போடுறப்போ இது அகைன் இது மாதிரி ரன் ஆகி நமக்கு ஃபைனலா வந்து 5 நம்பரையும் ஆட் பண்ணி. ஓகே, ரைட். யாருக்காவது இதுல கொஸ்டின் இருக்கா? சரி, நம்ம இப்போ இது சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல போட்டிருக்கோம், ரைட்? ஆனா நம்ம இப்ப கிளாஸ்ல சால்வ் பண்ணணும்னு நினைச்ச ப்ராப்ளம் இது கிடையாது. இதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம பண்ண போறோம். சரியா? இப்போ உங்க மார்க் ஷீட், உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க இல்லையா? ரிப்போர்ட் கார்டுல உங்க டீச்சர் இல்லைன்னா உங்க லெக்சரர், ப்ரொஃபசர் அவங்க என்டர் பண்ற மார்க் மினிமம் என்னவா இருக்கும், மேக்சிமம் என்னவா இருக்கும்? மினிமம் 35 சார், மேக்ஸிமம் 100 வரை இருக்கலாம். நான் பாஸ் மார்க் என்னன்னு கேட்கல. அவங்க ஒரு நம்பர் என்டர் பண்றாங்கன்னா மினிமம் என்ன என்டர் பண்ணலாம், மேக்ஸிமம் எது வரைக்கும் என்டர் பண்ணலாம்? 1010 மார்க் போட முடியுமா? 0 to 100 வரை என்டர் பண்ணலாம் சார். 0 to 100 வரைக்கும் போடலாம் இல்லையா? -10ன்னு போட முடியுமா? இல்ல இல்லையா? சோ இப்ப யூசர் கிட்ட இருந்து 5 நம்பர் வாங்குறீங்கல்ல, யூசர் வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னா அந்த ப்ரோக்ராம அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னா அது வரைக்கும் என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த சம்ம மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். நெகட்டிவ் நம்பர் வந்தா நிப்பாட்டிக்கலாம். என்ன பண்ணலாம்? இஃப்ல 0க்கு கீழே இருந்துச்சுன்னா பிரேக்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா வெளியே வந்துடணும் சார். ஓகே, ஸ்ரீவதனி என்ன பண்ணலாம்? சரி, இஃப்ல லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓகே, எங்க கொடுக்கலாம்? அந்த யூஸ் ஸ்டேட்மெண்ட் எங்க பண்ணனும்? போடுறியா? சோ நெகட்டிவ் நம்பரானு செக் பண்றதுக்கு நம்பர் லெஸ் தென் 0வான்னு பாக்குறோம் இல்லையா? ஓகே, நெகட்டிவ் நம்பரா இருந்தா என்ன பண்ண போறோம்? ஓகே, ஏன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம்? ஏன் கண்டினியூ போடல? நீங்க அப்படிதான் சொன்னீங்க, ஒருவேளை நம்பர் வந்து லெஸ் தென் பண்ணாருச்சுன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றதுனால பிரேக் போடுறோம். சோ பிரேக்னு போட்டோம்னா
ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாது, அந்த ஃபார் லூப் போட்டு வெளியில வந்துரும். அந்த ஃபார் லூப் அப்படியே பிரேக் ஆயிடும். ஸோ ஃபார் லூப் போட்டு வெளியில வந்துரும். அதுதான் காரணம். ஓகேவா? ரைட், போடுங்க, பிரேக் போடுங்க. ஓகே, ஸோ நம்பர் வந்து 0க்கு கம்மியா நெகட்டிவா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னீங்க? greater than 100 ஸோ 100 தான் மேக்ஸிமம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அண்டர் ஸ்டேட்மெண்ட் or யூஸ் அண்டர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? unoperated. எல்லாரும் சொல்றதுதான் நீயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமா சொல்லலாம். என்ன பண்ணலாம்? சரி, நீ டைப் பண்ணிரு. நீ டைப் பண்ணணும்னு நினைச்சதை டைப் பண்ணிரு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மவுஸ் கர்சரை கொஞ்சம் மூவ் பண்ணு. ரைட். பைத்தான்ல இந்த அண்டு கிடையாது. ஏஎன்டி அண்டு. ரைட், மவுஸை கொஞ்சம் மூவ் பண்ணிக்க. சரி, அந்த லைன் நம்பர் 4 எனக்கு தமிழ்ல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணு. if நம் வந்து ஆக்சுவலா யாரு தான் சார் நம் வந்து ஏன்னா ஒண்ணு இப்படி இருக்கணும் இல்ல அப்படி இருக்கணும் சார். எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு பிரேக் ஆகும். ரைட், அண்டு அதனாலதான் போட்டா ரெண்டுமே அப்படி இருந்தாதான் பிரேக் ஆகும் சார். அப்படி ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா பிரேக் ஆகும். ரைட், வெரி குட். அதனாலதான் சொன்னேன், எல்லாரும் சொன்ன ஆன்சர் நீயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னேன். வெரி குட். இங்க அண்டு கிடையாது, ஆர் தான் போடணும். ஏன் ஆர் போடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிச்சு பார்க்கும் போதே நம்பர் வந்து 1 0 விட கம்மியா இருக்கணும், இல்ல 100 விட அதிகமா இருக்கணும். இந்த ரெண்டுல எது உண்மையா இருந்தாலும் கம் அவுட், டோன்ட் ப்ரொசீட் ஃபர்தர். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா போதும் இல்லையா? ரெண்டுமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு நம்பரு 0க்கு கம்மியாவும் அதே நம்பரு 100க்கு அதிகமாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு நம்பரே கிடையாது. அண்டு போட்டீங்கன்னா அதுதான் நடக்கும். ஒரே கலரு வெள்ளையாவும் இருக்கணும், கருப்பாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கலரை கண்டுதான் பிடிக்கணும் இல்லையா? நம்பர் வந்து 1 0 விட கம்மியா இருக்கணும், இல்லைன்னா 100 விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பிரேக். அண்டு போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இது நீங்க அண்டு போடணும்னு சொல்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நம்ம வேற ப்ரோக்ராம்ல அண்டு யூஸ் பண்ணோம், அது வேற வகையா யூஸ் பண்ணோம். சரியா? சோ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே விஷயத்த இன்னொரு ப்ரோக்ராம்ல போடக்கூடாது. லாஜிக் அப்ளை பண்ணணுமே தவிர நீங்க போட்ட அந்த கீவேர்டு, அந்த ஆபரேட்டர்ஸ் அதை வந்து அப்படியே போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம எப்படி போடுறோம்ன்றது மாறும். சரியா? ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ இது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் இப்போ நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இப்ப ரன் பண்ணுங்க. எனக்கு ஒரு அந்த கான்பிடன்ஸ் வந்துச்சு, அதனால இப்ப நம்ம ரன் பண்றோம். முதல் ஸ்டெப்பே 2 லைனை போட்டு ப்ரோக்ராம ரன் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராம ரன் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கொடுங்க. இதுல நான் மைனஸ் நம்பர் எதுவும் ரைட். அப்படி மைனஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா இப்ப அவுட்புட் என்ன எதிர்பார்க்கறீங்க? அது பிரேக் ஆகும். பிரேக் ஆகும், ஆனா அவுட்புட் ஏதோ ஒண்ணு வரும்ல. என்ன வரும்னு எதிர்பார்க்கறீங்க?
சரி, இப்போ இந்த நம்பரை போட்டோம்னா லைன் நம்பர் 5ல பிரேக் ஆயிரும். ரைட். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து எந்த லைனுக்கு போகும்? இந்த பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் நம்பர் இஸ் ஓகே. லைன் நம்பர் 4ல பிரேக் பாயிண்ட் வைங்க. இப்போ லைன் நம்பர் 3ல தான் வெயிட் பண்ணுது. கரெக்டா? இப்படிதான் கத்துக்கணும். லைன் நம்பர் 4ல பிரேக் பாயிண்ட் வைங்க. இப்போ கீழே -1 போட்டாச்சுல, என்டர். சரி, சொல்லுங்க. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் போங்க. அடுத்த லைனுக்கு எப்படி எக்ஸிகியூஷன் கொண்டு போறது? F10 ஃபங்க்ஷன் 10. இல்ல, லைன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. லைன் நம்பர் 4ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க கீழே எதுவும் என்டர் பண்ண முடியாது. கீழே இன்புட் கேட்டா தான் கொடுக்க முடியும் இல்லையா? கீழே இன்புட் தான் கேட்கலையே. லைன் நம்பர் 4ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ கீபோர்ட்ல F10 இருக்கும் பாருங்க மேல. F1, F2, F3, அதுல F10. போக மாட்டீங்களா? சரி, ஓகே. மேல இந்த பிளே ஸ்டாப் இருக்குல்ல, அதுல சில பட்டன், அதுல வந்து ஸ்டெப் ஓவர் இருக்கா? அது அது அத கிளிக் பண்ணுங்க. எஸ். இப்ப எந்த லைனுக்கு போயிருக்கு? பிரேக் லைன். பிரேக். இது எதிர்பார்த்த மாதிரி நடக்குதா? இப்ப இந்த இடத்துல சம் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு? சம்ல 6 இருக்கு சார். 6 இருக்கு இல்லையா? இப்போ அடுத்து அதே பட்டனை திரும்ப பிரஸ் பண்ணுங்க. இப்ப எங்க போகுது? லைன் நம்பர் 6க்கு போச்சா? இல்ல சார். ரைட். சம் வேரியபிள்ல என்ன வேல்யூ பார்த்தோம் முன்னாடி? 6. இப்ப அதே 6 தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா? இப்ப ஸ்டெப் ஓவர். ரைட். இப்ப நம்ம என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணோமோ ப்ரோக்ராமிங்ல இப்படிதான் கத்துக்கணும். அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மைண்ட்ல ஒண்ணு கெஸ் பண்ணி வச்சுட்டு என் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் அதை தான் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இப்ப புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, ஓகே. நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து யாராவது பிரசன்ட் பண்ண விருப்பமா இருக்கா? யாராவது பிரசன்ட் பண்றீங்களா? சரி, நானே பிரசன்ட் பண்றேன். இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். இப்போ அதே ப்ரோக்ராம் தான் நான் போடுறேன். ஆன்லைன் கம்பைலர்ல டீபக் பண்ண முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. டீபக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பண்ண முடிஞ்சோன்னா பண்ணுங்க, பண்ண முடியலன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் கம்பைலர்ல ப்ரோக்ராம ரன் தான் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்ண முடியாது. ஃபார் I in range of 5. இப்ப நம்ம போட்ட அதே ப்ரோக்ராம் தான். ஃபார் I in range of 5, sum equal to num plus sum. இப்படி போட்டா கரெக்டா? சாரி, num இன்னும் வாங்கல. num equal to int of input of. இப்படி போட்டா கரெக்டா? sum equal to num plus sum. அப்படி போட்டா கரெக்டா? sum plus num num plus sum போடக்கூடாதா? சார் நம் வந்து செகண்டா தான் வரும். நம்ம ஆட் பண்ற நம்பர் சம்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ சம் பிளஸ் நம் தான் வரணும். சரி, ஓகே. இப்படி போட்டதுல என்ன தப்பு? சோ நம்ம மைண்ட் வந்து இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து 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 பழக்கப்பட்டுருச்சு.
அதை விட்டு நம்ம மைண்ட் வெளியே வர மாட்டேங்குது. சம்முனா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம் அப்படின்னு போட்டு 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 நம்ம மைண்ட் பழகிருச்சு, அதை விட்டு வெளியில வர மாட்டேங்குது. 1 கூட 0 ஆட் பண்ணாலும் 0 கூட 1 ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். 5 கூட 10 ஆட் பண்ணாலும் 10 கூட 5 ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். மாத்தி போட்டீங்கன்னா மாறுமா? மாறுமா? அடிஷன்லயும் மல்டிபிளிகேஷன்லயும் மாத்தி போட்டீங்கன்னா மாறாது. சப்ட்ராக்ஷன்ல மாறும், டிவிஷன்ல மாறும். ரைட்? சோ நம்ம ஒரு விஷயம் நம்ம ட்ரெடிஷ்னலா இதை பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து கொஞ்சம் மாத்தி பண்றோம் அப்படின்னா நம்ம பண்றது கரெக்டா, என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். ஆல்வேஸ் மைண்ட்ல அந்த ஒரு கேள்வி வரணும். ஏன் இதை பண்ணணுமா, அவசியமா, ஏன் பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். ப்ரோக்ராமிங்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது முக்கியம் கிடையாது, நம்ம வந்து இங்க டைப் பண்ணல, ஏன் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரீசனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்டர்வியூல வந்து படிச்சிருப்பீங்க, ஆப்டிடியூடு ரீசனிங் அது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த ரீசனிங்ன்றது இதுதான். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம் தான் போடணுமா, நம் பிளஸ் சம் போட்டா என்ன ஆகும், அப்படி போடலாமா? இது ரீசனிங். ஒரு கொஸ்டின் பண்றீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல அப்படிலாம் போடவே கூடாது அப்படின்னா ஏன் போடக்கூடாது, போட்டா என்ன தப்பு, அந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும். போட்டா என்ன தப்பு? ஏன்னா இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு காரணமே இல்லை. ஏன்னா வழக்கமா இப்படிதான் போடுவோம், அப்படியே போட்டுருங்க, அதுதான் உங்க ஆன்சர் இல்லையா? ஏன் போடணும், வழக்கமா போடுறதை ஏன் போடணும்? ரைட்? இந்த ரீசன்னால போடக்கூடாது அப்படின்னு ஒரு காரணம் சொன்னீங்கன்னா அந்த காரணம் அக்செப்டட். இல்ல வழக்கமா இப்படிதான் போடுவோம், அப்படியே போட்டுருங்க அப்படின்னா அந்த காரணம் வந்து நாட் அக்செப்டட். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். சரியா? இந்த கேள்வி கேட்கிற ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. sum equal to sum plus num if num less than 0 or num greater than 100 break. இல்லனா sum equal to sum plus num வந்து இங்கதான் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் print sum. இதை நான் இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நம்பர் நானே 4 நம்பர் கொடுக்குறேன், 5 8 9 4 2. இதை ஆட் பண்ணி 28ன்னு கொடுத்துருச்சு. வெரி குட். இப்ப நான் திரும்ப ரன் பண்றேன். 5 4 -8 -8 கொடுத்தோன்னே ப்ரோக்ராம் வெளியில வந்துருச்சு. ஸோ நான் கொடுத்தது கரெக்ட் தான், என் ப்ரோக்ராம் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. வெரி குட். இப்போ என் ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுறோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாருன்னா அதை இக்னோர் பண்ணிடணும். பாசிட்டிவ் நம்பர் 0 to 100 கொடுத்தா மட்டும் தான் டோட்டல்ல ஆட் பண்ணணும். இப்ப நான் 5 நம்பர் 1000 1000 1000 1000 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு ரிசல்ட் வந்து 0ன்னு தான் வரணும். நம்பர் 0ல இருந்து 100க்குள்ள வந்தா மட்டும் ஆட் பண்ணணும். அதை தாண்டி வந்துச்சுன்னா ஆட் பண்ண கூடாது. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணலாம்? நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்ஸ் யூஸ் பண்ணலாம்ல சார்? இஃப் யூஸ் பண்ணிருப்போம், எல்ஸ்ன்னு போட்டு 0 வரணும். எல்ஸ்ல என்ன பண்ணணும்? அதாவது எல்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எல்ஸ்ன்றது அது ஒரு கீவேர்டு, அவ்வளவுதான். அந்த எல்ஸுக்குள்ள என்ன போடணும் அப்படின்றது தான் நீங்க சொல்ல வேண்டியது. அதாவது காலையில என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டா இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன்னு சொல்லணும். காலைல என்ன சாப்பிட்ட அப்படின்னா தட்டு எடுத்தேன். தட்டு எடுத்ததுக்கு வந்து நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்றது முடிவு பெறல இல்லையா? நீங்க தட்டு எடுத்ததுனால சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா, என்ன சாப்பிட்டீங்க? ரைட்? எல்ஸ் போடணும்ன்ற ஆன்சரும் அப்படிதான் இருக்கு. எல்ஸ் போடுறோம், ரைட். உள்ள என்ன போடணும்? எல்ஸ்க்குள்ள என்ன போடணும்? நான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்? ஏன்னா நம்மள ஸ்கிப் பண்ண தானே போறோம். எனக்கு மைனஸ் நம்பர்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நம்பர் வாங்கு அப்படின்னு. ரைட்.
கண்டினியூ பண்ணுமா? சரி, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே. சோ எப்பயுமே ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இஃப் போடணும் அப்படின்னு ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் போடணும், அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்சர். இந்த இஃப்க்கு இந்த எல்ஸ் போடணும், அந்த எல்ஸ்ல இதை பண்ணணும், அதுதான் கம்ப்ளீட் ஆன்சர். இஃப்க்கு நான் எல்ஸ் நான் சும்மா கூட போடலாம் இல்லையா? சும்மா கூட போடலாம். சும்மா போட்டு இங்க a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் சும்மா ஒரு வேரியபிளை போடலாம். இதனால ஏதாவது அவசியமா பிரயோஜனம் இருக்கானா? பிரயோஜனமே கிடையாது. சோ எல்ஸ்ன்றது நான் சும்மா கூட போடலாம். அந்த எல்ஸுக்குள்ள என்ன போடணும் அப்படின்றத சொல்லணும். நீங்க இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இதெல்லாம் சொல்லணும். சரியா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் தான், அந்த சின்ன சின்ன கரெக்ஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ரைட். இந்த பிரேக்குக்கு பதிலா கண்டினியூ தான் போடணும். கண்டினியூ தான் போடணும். ஏன் கண்டினியூ? பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் I in range of 5. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 0. ஒரு நம்பர் நான் வாங்குறேன் 10. 10ன்றது கரெக்டான நம்பர் தான், வேலிடான நம்பர் தான், இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போகாது, சம்ல ஆட் பண்ணிக்கும். அடுத்த ஐட்ரேஷன் I ஈக்குவல் டு 1. ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. இப்போ ஒரு நம்பர் கேட்டு வாங்குறோம். இதுல -9. -9ன்றது நான் எதிர்பார்த்த நம்பர் கிடையாது. 0 to 100 தான் நான் எதிர்பார்க்கிற நம்பர். அப்போ கண்டினியூன்றது go to the next iteration of the loop. ஓகே, லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகுது அப்படின்னா ஐயோட வேல்யூ இப்ப என்னவா மாறும்? 2வா மாறுமா, 0வா மாறுமா? டூவா சார்? 2வா? 0 ஆகாதா? கரெக்ட் தான், 2 தான் இருக்கும். இந்த லூப் ரீசெட்லாம் ஆகாது. லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். இப்ப இருக்கிற ஐட்ரேஷன் வந்து I ஈக்குவல் டு 1. அடுத்த ஐட்ரேஷன் அப்படின்றது I ஈக்குவல் டு 2. சோ I ஈக்குவல் டு 2 தான் போகும். I ஈக்குவல் டு 0 மாறாது. சரியா? I ஈக்குவல் டு 0ன்றது லூப் ரீசெட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? லூப் ரீசெட்லாம் ஆகாது. சோ I ஈக்குவல் டு 2. இப்போ என்டர் நம்பர். இப்போ நான் -9 திரும்ப அதையே கொடுக்குறேன். திரும்ப கண்டினியூ. சம்ல ஆட் பண்ணல. லைன் நம்பர் 6ல தான் சம் இருக்கு. லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட்டே பண்ணல. கண்டினியூன்னு சொல்லும் போது இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இப்போ I ஈக்குவல் டு 3. இப்போ என்டர் நம்பர் 2. சோ ஏற்கனவே நான் 10 வச்சிருக்கேன். இப்போ 10 கூட 2 ஆட் பண்ணிட்டு 12 ஆயிடும். என்டர் நம்பர். நம்பர் வந்து இப்போ -22. இது எனக்கு தேவை கிடையாது. கண்டினியூ. அடுத்து நான் இது கொடுத்துருக்கிறதுல நான் டோட்டலா பாசிட்டிவா இருக்கிற நம்பர் 2 நம்பர் தான். 10, 2. சோ 12. 10 + 2 12. யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா? கண்டினியூன்றது லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். பிரேக்ன்றது அந்த லூப் விட்டு வெளியில வந்துடும். யாருக்கா கொஸ்டின் இருக்கா? சோ நான் இப்ப சொன்ன ஸ்பெசிபிக்கான வேர்டு லூப்பை விட்டு வெளியில வந்துரும்னு சொன்னேன். ப்ரோக்ராமை விட்டு வெளியில வராது. நீங்க பேசும்போது அந்த வார்த்தை சொன்னீங்க, ப்ரோக்ராமை விட்டு வெளியில வந்துரும் சொன்னீங்க. ப்ரோக்ராமை விட்டு வராது. இந்த ப்ரோக்ராம் கீழே இன்னொரு 400 லைன் இருக்கும் கோடு. அந்த 400 லைனை விட்டு வெளியில வந்துருமானா வராது. அந்த லூப்பை மட்டும் விட்டு வெளியில வரும். சார் இப்போ 1000 கொடுத்தா 0 அதை எடுத்துக்காம போனீங்களா? அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? புரியல, திரும்ப சொல்லுங்க.
இப்போ நம்பர்ஸ் நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம் சார் இன்டீஜர்ல. இப்போ நான் 1000 கொடுக்குறேன்னா அதை எடுத்துக்காம இருக்க என்ன பண்ணலாம்? ஓகே, உங்க ப்ரோக்ராம் வந்து உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? 1000 கொடுத்தா எடுத்துக்க கூடாதா? ஆமா சார். இப்ப கொடுத்தா எடுத்துக்காதே. நான் இப்ப கொடுக்குறேன், நம்பர் கிரேட்டர் தேன் 100 கொடுத்துருக்கேன். கிரேட்டர் தேன் 100 இருந்தா கண்டினியூ, அப்போ சம்முக்கே போகாது. சோ நான் பெரிய நம்பர் இப்போ 150, இத ஒண்ணுமே பண்ணாது. 200 ஒண்ணுமே பண்ணாது. 1000, 2000, 3000, ரிசல்ட் வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா 0 to 100 வந்தாதான் கவுண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 100 தாண்டி போச்சு. முன்னாடி எப்படி நான் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தோனோ இப்ப எல்லாம் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனா பெரிய நம்பர், அது லூப்போட அடுத்த இட்டரேஷனுக்கு போகும், சம்ல ஆடே ஆகாது இல்லையா? ஓகே சார். கரெக்டா? ரைட். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? இல்லண்ணா. ஓகே, நானு ஆரம்பத்துல லூப் வந்து 2 வகையான லூப் இருக்குன்னு சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? சரி, இன்னொரு வகையான லூப் என்ன? வைல் லூப். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபார் லூப்க்கும் வைல் லூப்க்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்ல லூப் வந்து இப்பெல்லாம் பண்ணலாம், 2 வகையான லூப்ல இது ஒரு வகை இது ஒரு வகைன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். எத்தனை பேர் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க? ஃபைனட் லூப், இன்ஃபைனைட் லூப் சொன்னீங்க சார். வெரி குட். ஃபார் லூப் வந்து ஃபைனைட் லூப்பா இன்ஃபைனைட் லூப்பா? ஃபைனட் லூப் சார். வெரி குட். அதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்னு சொன்னேன். என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? குக்கர் விசில். ஓகே, வெரி குட். குக்கர் விசில், அதுக்கப்புறம் இவங்க சொன்னது இதெல்லாம் சொன்னேன். வெரி குட். ரைட். இப்போ லூப் வந்து இப்ப 2வது வகையான லூப், ஃபைனைட் லூப் ஒன்னு, இன்ஃபைனைட் லூப் ஒன்னுன்னு நான் சொன்னேன். while டாட் py. சோ இப்போ while லூப் வந்து ஃபார் லூப் ஒன்னு போட்டோம். இப்போ while லூப். ஃபார் லூப்ல i இன் ரேஞ்ச் ஆஃப்னு போட்டோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்ததுல i இன் ரேஞ்ச் ஆஃப்னு போட்டோம். தட் மீன்ஸ் அந்த ஃபார் லூப் 5 தடவை ரன் ஆகும். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 50 அப்படின்னு போட்டோம்னா அந்த ஃபார் லூப் 50 தடவை ரன் ஆகும். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு போட்டோம்னா 10 தடவை ரன் ஆகும். 10,000 போட்டோம்னா 10,000 தடவை ரன் ஆகும். சோ இந்த லூப் இத்தனை தடவை தான் ரிப்பீட் ஆக போகுதுன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். சரியா? ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு நாக் அவுட் ரேஸ்ல விளையாட போறீங்க. நாக் அவுட் ரேஸ்ல கடைசி வரைக்கும் இருக்கிறவன் தான் வின்னர். அப்போ நாக் அவுட் ரேஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க, ரன்னிங் ரேஸ் போறீங்க அப்படின்னா நீங்க வின் பண்றதுக்கு 1 கிலோமீட்டர்ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்க கூட வந்திருக்க 9 பேரும் 1/2 கிலோமீட்டர்லயே நின்னுட்டாங்க அப்படின்னா நீங்க 1/2 கிலோமீட்டர்லயே வின்னர். உங்க கூட வரவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுறாங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஓடியும் நீங்க வின்னர் கிடையாது. ஏன்னா உங்க கூட இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. 20 கிலோமீட்டர் ஆச்சு இன்னும் ஓடுறாங்க அப்படின்னா ஸ்டில் யூ ஆர் நாட் அ வின்னர். எது வரைக்கும் ஓடுவீங்க? உங்க கூட எல்லாரும் வர வரைக்கும் நீங்க ஓடுவீங்க. உங்க கூட கடைசியா ஒருத்தர் வர வரைக்கும் ஓடுவீங்க. அவர் எவ்வளவு நேரம் வருவாரு தெரியாது. இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். முடிவு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், கட்டாயமா இது ஒரு இடத்துல நிக்கும். எப்ப நிக்கும் தெரியாது, ஏதோ ஒரு கண்டிஷன்ல நிக்கும். என்ன கண்டிஷன்? இந்த ரேஸ்ல நான் மட்டும் தான் ஓடணும். என் கூட வேற யாராவது, அதாவது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் எப்போ ஈக்குவல் டு 1 ஆச்சோ அந்த ஈக்குவல் டு 1ன்றது நான் தான் இல்லையா? இனிஷியலா ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பேர் ஓடுறோம். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் 1 இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் 1 ஆகுதோ
அப்போ நான் வந்து ரேஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் தான் வின்னர். அப்போ நான் நிக்கிறது ஒண்ணு 1/2 கிலோமீட்டர்லயே நிக்கிறதா இருக்கலாம், 1 கிலோமீட்டரா இருக்கலாம், இல்லைன்னா 35 கிலோமீட்டரா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் என் கூட யார் ஓடுறாங்கன்றத பொறுத்து இல்லையா. நான் வந்து எல்கேஜி படிக்கிற பசங்களையா வச்சு ஓடினேன்னா 200 மீட்டர்லயே ஜெயிச்சிடலாம் இல்லையா. குழந்தைங்க கூட ஓடணும்னா 200 மீட்டர்ல ஜெயிச்சிடலாம். ஒலிம்பிக் மேரத்தான் அவங்க கூட நான் ஓடினேன்னா ரொம்ப ரொம்ப தூரம் ஓடணும் இல்லையா. சோ இது எவ்வளவு தூரம் ஓட போறோம்ன்றது நமக்கு தெரியாது, ஆனா கூட எத்தனை பேர் வராங்களோ அதை பொறுத்துதான் ஓடணும். இது இன்ஃபைனைட் லூப். இல்லைன்னா லூப் இருக்கும், அதுக்கு இத்தனை தடவை தான் ஓடும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. அது வைல் லூப். ஓகே, வைல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க வந்து யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்க போறீங்க. யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறீங்க. நம்பர் வாங்கிட்டே இருக்க போறீங்க. எது வரைக்கும் வாங்க போறீங்க அப்படின்னா, யூசர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்கற வரைக்கும் வாங்கிட்டே இருக்க போறீங்க. ஒன்ஸ் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாரு அப்படின்னா ப்ரோக்ராம நிப்பாட்டிக்க போறீங்க. இது எப்படி போடுறது? யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்க போறோம், நம்பர் வாங்கிட்டே இருக்க போறோம். எது வரைக்கும் வாங்க போறோம் அப்படின்னா, யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுக்கற வரைக்கும். யூசர் எப்ப நெகட்டிவ் நம்பர் கொடுப்பாரு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம், 10வது ஸ்டெப்ல கொடுக்கலாம், 20வது ஸ்டெப்ல கொடுக்கலாம், 1,50,565வது தடவை கொடுக்கலாம். எப்ப கொடுக்கலாம் எனக்கு தெரியாது, எப்ப வேணா கொடுக்கலாம் இல்லையா. அந்த நெகட்டிவ் நம்பர் வர வரைக்கும் இதை ப்ரோக்ராம ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வாங்கணும். int of input of enter a number. இந்த வைல் லூப்பும் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். அதுல ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஃபார் லூப்ல ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்னு கொடுத்தோம்ல, வைல்ல வந்து இஃப்ல இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். வைல் நம்ம எது வரைக்கும் வாங்க போறோம்? நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நம்ம வாங்க போறோம். நம்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. நம்பர் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறோம்? நம்பர் வாங்கிட்டே இருக்க போறோம். நம்பர் பாசிட்டிவா கொடுக்கற வரைக்கும், கொடுத்த நம்பர் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நம்பர்ஸா வாங்கிட்டே இருக்க போறோம். சோ உள்ளேயும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் போட போறோம். ரைட்? இல்ல மேல இருக்கிறத வந்து சரி, மேல இருக்கிறத அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வாங்குறோம். கொடுத்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வான்னு பாக்குறோம். கிரேட்டர் தேன் 0வா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் லைன் நம்பர் 3ல ஒரு நம்பர் வாங்குறோம். திரும்ப இது லூப் தான் இல்லையா, லூப் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ திரும்ப லைன் நம்பர் 2க்கு போகும். நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வான்னு பார்க்கும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ட்ரூவான்னு பார்க்கும். உண்மையா இருந்ததுன்னா திரும்ப என்டர் நம்பர்னு கேட்கும். திரும்ப நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரானு திரும்ப செக் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்பர் கேட்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும் நமக்கு தெரியாது. இதை ரன் பண்ணி பார்க்கும். என்டர் நம்பர். இப்ப லைன் நம்பர், எந்த லைன் நம்பர் இப்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு? என் ப்ரோக்ராம்ல எந்த லைன் நம்பர் இப்ப எக்ஸிக்யூட் ஆகுது? நம்பர் 1. நம்பர் 1. ரைட், லைன் நம்பர் 1 தான் வந்து இப்ப எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. நம்பர் 10 கொடுக்குறேன். இப்ப அடுத்து என்ன நடக்கும்? நம்பர் 2க்கு வரணும். ஓகே, நம்பர் 2ல என்ன நடக்கும்? greater than 0. பாசிட்டிவ் நம்பர். ஓகே, இது கிரேட்டர் தேன் 0வா இல்லையா? இல்லனா கிரேட்டர் தேன் 0 இல்லையா? ஆமா சார் இருக்கு. 10 வந்து 0 விட பெருசுதான்ப்பா, கிரேட்டர் தேன் 0 தான். ஓகேவா? 10 வந்து 0 விட பெருசுதான். சோ பெருசு. அடுத்து என்ன நடக்கும்? தேர்ட் லைன்ல திரும்ப இன்புட் கேட்கும் சார். ஓகே, திரும்ப இன்புட் கேட்கும். என்டர் நம்பர் 12. இப்போ எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு? தேர்ட் லைன். ரைட், இப்போ 12 கொடுத்தா என்ன நடக்கும் அடுத்து? நம்ம எந்த கோடுமே எழுதல சார். எந்த கோடு எழுதல சார். செகண்ட் லைன் செக் பண்ணு சார். ரைட்,
எந்த கோடும் எழுதலன்றது அந்த நம்பரை வச்சு நான் ஒண்ணுமே பண்ணல. ஆனா என் ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிருமான்னா முடியாது. அடுத்து என்னவோ ஒண்ணு நடக்கும். ரைட்? வைல் லூப்ல போய் அகைன் வைல் லூப்பை போய் செக் பண்ணோம். வைல் லூப்ல இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வானா எஸ் உண்மைதான். 0வை விட பெருசுதான், பாசிட்டிவ் நம்பர் தான். என்டர் அ நம்பர் 15 பாசிட்டிவ் நம்பர், சோ என்டர் அ நம்பர் 98 பெரிய நம்பர், என்டர் அ நம்பர். இப்போ 0 கொடுக்குறேன், என்ன நடக்கும்? திரும்பி என்டர் த நம்பர் தான் சார். என்டர் அ நம்பர் கேக்குமா, ப்ரோக்ராம் முடிஞ்சிருமா? ப்ரோக்ராம் முடிஞ்சிரும்ண்ணா. கேக்கும், ப்ரோக்ராம் முடியாது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் போட்டிருக்கேன்ல, அது எப்படி ப்ரோக்ராம் முடியும்? ப்ரோக்ராம் முடியாது. நம்பர் வந்து 0வா இருக்கலாம், அதை விட அதிகமா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா என்டர் நம்பர்னு கேட்க போறோம். இது 0வா இருக்கு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதே. ரைட்? என்டர் நம்பர். இப்போ -5. இப்போ என்ன நடக்கும்? இப்ப முடிஞ்சிருங்க சார் ப்ரோக்ராம். ஓகே, இன்னொரு குரல் கேட்டுச்சு. இப்ப என்ன நடக்கும்? ரைட். இப்ப என்டர் அடிச்சோம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிரும். அவ்வளவுதான். நம்பர் வாங்கணும், அந்த நம்பரை வச்சு ஏதாவது பண்ணோமா? எதுவுமே பண்ணல, சும்மா வாங்கி வாங்கி வச்சோம், அவ்வளவுதான். அதை வச்சு ஒண்ணுமே பண்ணல. நான் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தோன்னே ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, யூசர் வந்து எத்தனை பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காருன்னு நான் கவுண்ட் பண்ணணும். சோ இந்த கண்டிஷன் வந்து ஒன் செகண்ட். ஓகே, சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு நம்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு உள்ள வர்றதுக்கு இங்க ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலே போதும். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? சும்மா நான் வெளியில ஒரு டம்மியா தான் நான் போடணும். ஒரே ஒரு இடத்துல இன்புட் வாங்கினா போதும் இல்லையா? சோ வெளியில வந்து சும்மா ஒரு நம்பரை அசைன் பண்ணி வச்சிட்டோம்னா இங்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வைல்ல இது எல்லாமே பார்த்துக்கும். ஒரு இடத்துல இன்புட் வாங்கினா போதும். நான் ஏன் இதை மாத்தினேன், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா டீபக் பண்ணி பாருங்க. முன்னாடி போட்டதுக்கும் இப்ப போட்டதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத டீபக் பண்ணி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எனக்கு ஒரு நம்பர் வேணும். அதனால நான் சும்மா ஒரு பாசிட்டிவ் நம்பர் அசைன் பண்ணிருக்கேன். இல்லைன்னா 0 கூட போட்டுக்கலாம். 0 போட்டாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும், உள்ள வந்துடும். 10 போட்டாலும் ஓகே, என்ன போட்டாலும் ஓகே. சரியா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, யூசர் வந்து இந்த வைல் லூப் வந்து எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. அடுத்த 10 செகண்ட்ல முடியலாம், அடுத்த 4 நாள்ல முடியலாம், அடுத்த 2 வருஷத்துல முடியலாம், எப்ப வேணா முடியலாம், சொல்ல முடியாது. சோ இந்த வைல் லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். இத்தனை டைம் தான் ஓடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப இந்த வைல் லூப் எத்தனை டைம் ஓடி இருக்கு அப்படின்றத எனக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கவுண்டர் வேரியபிள் வேணும் இல்லையா? கவுண்டர் ஈக்குவல் டு 0 ஒரு கவுண்டர் வேரியபிள் நான் ஒண்ணு போட்டுக்கிறேன். வைல் லூப் ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் இந்த வேரியபிளோட கவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1 இப்படி போடலாம். இல்லைன்னா கவுண்டர் பிளஸ் ஈக்குவல் டு 1 இப்படியும் போடலாம். சி லாங்குவேஜ் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கவுண்டர் பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கும். அது பைத்தான்ல ஒர்க் ஆகாது, நான் போடல. ஸோ கவுண்டர் பிளஸ் ஈக்குவல் டு 1 இப்படி போட்டோம்னா நான் ஒவ்வொரு டைம் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும் போது இந்த கவுண்டர் வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா லாஸ்டா இந்த கவுண்டர் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ இந்த லூப் அத்தனை தடவை ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? print you have entered totally எத்தனை நம்பர், ஃபார்மேட்டட் print ஸ்டேட்மெண்ட் இல்லையா? எஃப் கவுண்டர் நம்பர்ஸ் 10 நம்பர் போட்டிருக்காருன்னா 10 நம்பர், 2 நம்பர் போட்டிருந்தா 2 நம்பர் இல்லையா? இப்போ நான் ரன் பண்றேன். என்டர் நம்பர்
20, enter a number 12, 55, 45. இப்போ நான் -1 கொடுக்க போறேன். அவுட்புட் என்ன வரும்? ஓகே, டோட்டலி 4 நம்பர்ஸ் வரும். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் 5 நினைக்கிறேன் சார். ஓகே, வித்தியாசமான ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, 4. அடுத்து 4. ஓகே, 4 தான் வந்துச்சா? ஏன் 4 வரல, ஏன் 5 வந்தது அப்படின்றத டீபக் பண்ணி பார்க்க போறீங்க. ரைட், எல்லாரும் ஒரு ஆன்சர் சொன்னீங்க. அந்த ஆன்சர் தப்பு. ஏன் தப்பு அப்படின்றதுக்கு நான் ஆன்சர் நான் சொல்ல போறது கிடையாது. டீபக் அண்ட் ஃபைண்ட் அவுட். ப்ரோக்ராம டீபக் பண்ணக்கூடாது. நோட் புக்ல எழுதி ஏன் 5 வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன் 4 நினைச்சீங்க, ஏன் 5 வந்தது அப்படின்றத நோட் புக்ல எழுதி பார்த்து கண்டுபிடிக்கணும். பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்றது அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் நோட் புக்ல சால்வ் பண்ணணும், அப்புறம் தான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல வந்து டைப்பிங்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பேப்பர்ல தான் இருக்கணும். ரைட், இது வரைக்கும் எத்தனை பேர் ஹோம்ஒர்க் வந்து பேப்பர்ல சால்வ் பண்ணிருக்கீங்க? ரைட், ஒருத்தர் மட்டும் தானா? எல்லாரும் ஹோம்ஒர்க் வந்து பேப்பர்ல தான் முதல்ல சால்வ் பண்ணணும். கம்ப்யூட்டர்ல வந்து இது டைப் பண்றதுக்கு மட்டும்தான். ப்ரோக்ராம இது ரன் மேனுவலா சால்வ் பண்ணி ஏன் 4 இல்ல ஏன் 5 அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இதுல ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, யூசர் கிட்ட இருந்து நம்பர்ஸ் வாங்கிட்டே இருக்க போறீங்க. யூசர் வந்து நம்பர் கொடுத்துட்டே இருக்க போறாரு. எண்ட்ல வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, யூசர் வந்து எத்தனை ஈவன் நம்பர் சொல்லியிருக்காரு, எத்தனை ஆட் நம்பர் கொடுத்திருக்காரு அப்படின்றத சொல்ல போறீங்க. இப்ப நான் கொடுத்ததுல 2 ஈவன் நம்பர் இருக்கு, 2 ஆட் நம்பர் இருக்கு. -1 இக்னோர் பண்ணிடணும். -1 இருந்தா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் நம்பரும் ஆட் நம்பரும் பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான். நெகட்டிவ் நம்பரை நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நெகட்டிவ் நம்பரை நான் பாசிட்டிவ் ஈவன்லயும் ஆட் பண்ண மாட்டேன், ஆட்லயும் ஆட் பண்ண மாட்டேன். நெகட்டிவ் நம்பரை இக்னோர் பண்ணிட்டு நம்பர்ஸ் வந்து எத்தனை ஈவன் நம்பர் எத்தனை ஆட் நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். அது ஹோம்ஒர்க் நம்பர் 1. அடுத்தது என்டர் ஃப்ரூட் நேம் அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்கணும். அதுல யூசர் வந்து எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணாருன்னா எக்ஸிட் ஆயிரணும். அந்த எக்ஸிட்ன்றது யூசர் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கலாம், மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனா யூசர் கிட்ட என்டர் ஃப்ரூட் நேம்னு கேட்கலாம், இல்ல என்டர் வெஜிடபிள் நேம் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா உங்க ஃபேவரட் ஆக்டர் நேம், ஆக்ட்ரஸ் நேம் என்ன வேணா வச்சுக்கோங்க. அதுல யூ கீப் ஆஸ்கிங். யூசர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யூசருக்கு சலிச்சு போச்சு, எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ப்ரோக்ராமை விட்டு வெளியில வந்துடணும். மொத்தமா இது வரைக்கும் யூசர் எத்தனை நேம்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டோட்டலா எத்தனை கேரக்டர் டைப் பண்ணிருக்காருன்றதையும் சொல்லணும். ரைட், இப்போ ஃப்ரூட்ஸ் நேம்னா ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சொல்லுவாரு. அடுத்து என்டர் ஃப்ரூட் நேம்னா ஆரஞ்சு சொல்லுவாரு. ஆப்பிள்ல வந்து எத்தனை கேரக்டர் இருக்கு? APPLE 5, ஆரஞ்சுல ORANGE 6. ஸோ 5 + 6 11. ஸோ இந்த 2 தான் கொடுத்துருக்காரு. 3வது எக்ஸிட்னு கொடுத்துட்டாரு அப்படின்னா 11 அப்படின்ற அவுட்புட் வரணும். ஏன்னா ஆப்பிள்ல 5 கேரக்டர், ஆரஞ்சுல 6 கேரக்டர், 11 அப்படின்ற அவுட்புட் வரணும். 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹோம்ஒர்க்கை நான் பேப்பர்ல எழுதி பார்க்க சொல்லியிருக்கேன். இப்ப நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் நீங்க பேப்பர்ல தான் எழுதி பார்க்கணும். கம்ப்யூட்டர் வந்து ஜஸ்ட் டைப்பிங்க்கு மட்டும்தான். ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஹோம்ஒர்க்ல?
எனி கொஸ்டின்ஸ்? சரி, ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம்.